ஆசீர். மூவொரு இறைவன் பெருவிழா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. மூவொரு இறைவனின் ஆசி பெற்ற அருளாசீர் ஊடக நண்பர்களே, கத்தோலிக்க திரு அவை இன்று மூவொரு இறைவன் என்கின்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. கத்தோலிக்க திரு அவை மூவொரு கடவுள் கோட்பாடை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றது. மூவொரு கடவுள் ஒருவரே. நாம் அறிக்கையிடுவது 3 கடவுள்களே அல்ல, மாறாக ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்பதையே. இவர்கள் ஒவ்வொருவரும் இறை தன்மையை தங்களுக்குள் தனித்தனியாக பகிர்ந்து கொள்வதில்லை. மாறாக ஒவ்வொருவரும் இந்த இறை தன்மையை முழுமையாகவும் நிறைவாகவும் பெற்றுள்ளனர். ஒரே இயல்பாக இருப்பதன் காரணமாக தந்தை மகனாக இருக்கின்றார், மகன் தந்தையாக இருக்கின்றார். இருவரும் தூய ஆவியாராக இருக்கின்றார்கள். லாத்திரன் திருச்சங்கம் கூறுவது போல இறைத்தன்மை, சாரும் மற்றும் இறை இயல்பு ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநிலை மெய்மையாக இந்த மூவருமே இருக்கின்றார்கள். அதாவது சுப்ரீம் ரியாலிட்டியாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, மூவொரு இறைவன் இந்த கோட்பாட்டை நம்மால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை என்று பலரும் சொல்வதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் இது முற்றிலும் உண்மை என்று சொல்லிவிட முடியாது. இதை பற்றி 2 விதமான புரிதல்கள் உண்டு. ஒன்று அறிவுபூர்வமான புரிதல், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். 2 அனுபவபூர்வமான புரிதல், எக்ஸ்பீரியன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங். மூவொரு இறைவனின் இந்த மறையுண்மையை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் அதை அறிவுபூர்வமாக அணுகினால் அது நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக மாறிவிடுகின்றது. இதைத்தான் புனித அகுஸ்தினார் தன்னுடைய மனமாற்றத்தின் தொடக்க நிலையில் செய்தார். மிகச்சிறந்த சிந்தனையாளர், பல புத்தகங்களுக்கு சொந்தக்காரர் என்று அழைக்கப்பட்ட அவர் மூவொரு கடவுளை பற்றிய அறிவுபூர்வமான புரிதலை பெற மிகவும் கடினமாக முயற்சி செய்தார். இதன் பின்னணியில் சொல்லப்படும் ஒரு நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவர் ஒரு முறை கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுவன் கடல் நீரை ஒரு சிறிய சிப்பியில் மொண்டு ஒரு குழிக்குள் ஊற்றிக் கொண்டிருப்பதை கவனித்தார். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டபொழுது அவன், நான் கடலை வற்றச் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று பதில் சொன்னானாம். இது என்ன முட்டாள்தனம், இது சாத்தியமா என்று கேட்டாராம். நான் செய்வது முட்டாள்தனம் என்றால் நீரும் தன்னுடைய சிறிய அறிவை கொண்டு மூவொரு இறைவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றீரே, அதுவும் முட்டாள்தனம்தான் என்று அந்த சிறுவன் பதிலளித்தானாம். அப்போதுதான் அகுஸ்தினார் தன்னுடைய குறைபாடை புரிந்து கொண்டாராம். இதுவே அவர் மூவொரு கடவுளை பற்றி தே ட்ரினிதாத்தே, அதாவது மூவொரு கடவுள் என்னும் புத்தகத்தை எழுதுவதற்கு காரணமாக அமைந்தது. மூவொரு கடவுளை மையமாக வைத்து எழுதப்பட்ட மற்ற எல்லா புத்தகங்களை விட இது முதன்மையான சிறந்த புத்தகமாக போற்றப்படுகின்றது. மேலே நாம் சிந்தித்த மூவொரு இறைவனை பற்றி இந்த கருத்துக்கள் நம்முடைய அன்றாட வாழ்வின் உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் பொருந்தும். உறவு சம்பந்தப்பட்ட காரியங்களை அறிவுபூர்வமாக அணுகினோம் என்றால் அதில் குழப்பங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. அனுபவபூர்வமான புரிதல் மட்டுமே அறிவுபூர்வமான தெளிவுக்கு நம்மை இட்டுச் செல்லும். மூவொரு கடவுள் மறையுண்மை உறவை மையமாக கொண்டது. ஆதலால் முதலில் வர வேண்டியது அனுபவபூர்வமான புரிதலை ஒழிய அறிவுபூர்வமான புரிதல் அல்ல. கடவுளை தன் வாழ்க்கை அனுபவமாக கொண்ட இயேசு கடவுளை தனக்கு அப்பாற்பட்டவராகவும் அனுபவித்தார்.
தனக்குள்ளேயும் அனுபவித்தார். தன் வழியாக கடவுள் செயல்பட்டதால் அவரை தமது இயல்பாகவும் அவர் அனுபவித்தார். கடவுளை அப்பாற்பட்டவராக அனுபவித்த பொழுது அவரை தந்தை என அழைக்கின்றார். அதே கடவுளை தனக்குள் இருப்பவராக அனுபவித்த போது தூய ஆவியார் என்று அவரை அழைக்கின்றார். அதே கடவுள் தன் வழியாக செயல்படுகிறார் என்று உணர்ந்த பொழுது தானும் தந்தையும் ஒன்றே என்று சொல்லுகின்றார். யோவான் 10:30. இப்படி செயல்படும் கடவுளை ஏதோ தனித்தனியாக செயல்படுவதாக எண்ணிவிட முடியாது. மாறாக இருக்கும் இடத்திலேயே கடவுள் தன் செயல்படும் விதத்தை மாற்றி அமைத்துக் கொள்கின்றார். அவர் மனிதர்களோடு கொள்ளும் உறவு தனித்தன்மை வாய்ந்ததும் வித்தியாசமானதாகவும் உள்ளது. இதன் காரணமாகவே திரு அவை கடவுள் 3 ஆட்களாக இருக்கின்றார் என்று அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. தந்தையாகிய கடவுள் மனிதர்களை தன்னை நோக்கி இயக்கக்கூடியவராகவும், தூய ஆவியாராகிய இறைவன் மனிதர்களை தந்தையை நோக்கி உந்தி தள்ளக்கூடியவராகவும், மகனாகிய இறைவன் இப்பயணத்தில் நமக்கு உதவக்கூடியவராகவும் இருக்கின்றார். இவ்வாறாக அந்த 3 இறைவன் கொண்டிருக்கின்ற அந்த இணை பிரியாத உறவை நம்முடைய வாழ்வின் மையமாக்குவோம். மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம், மூவொரு இறைவா சரணம், முழு முதல் தலைவா சரணம். அடியேன் உன் பதம் சரணடைந்தே, படைப்பின் சிகரமாயனை மாற்றி, பதறாத என் நிலை உயரச் செய்தாய், பதறாத என் நிலை உயரச் செய்தாய். போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன் நாமமே, பறைசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. மூவொரு கடவுளே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் எல்லாமுமாக இருக்கின்ற அனைத்தும் உம்முடைய கரங்களிலே தான் இருக்கின்றன. எங்களுடைய மூச்சும், நாங்கள் நடப்பதும், நாங்கள் பார்ப்பதும், கேட்பதும் எல்லாம் உம்முடைய கொடையால் தான். ஆண்டவரே, உமது உருவிலே, உமது சாயலிலே எங்களை படைத்தீர். உம்மோடு இருக்கவும், உம்மை அன்பு செய்யவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உம்மை நம்பவும், உம்மை விசுவசிக்கவும், உமது திருவுளத்தை நிறைவேற்றவும் எங்களை அழைத்து இந்த மாபெரும் கொடைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மூவொரு கடவுளை நம்பாமல் மறுதலித்த நேரங்கள் பல, உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி களைந்த நேரங்கள் பல, அவற்றிற்கெல்லாம் இந்த நேரத்தில் மன்னிப்பை வேண்டுகிறேன். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு உம்மை ஏற்றுக்கொண்டு, உம்மை அன்பு செய்ய, உம்மை விசுவசிக்க, உம்மை நம்ப தேவையான அருள் வரங்களை எனக்கு தாரும். ஆண்டவரே, வாழ்விலே நல்லது நடக்கும்போது மட்டும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்பதை நான் உணராமல், என்னுடைய துன்பத்திலும் நீர் இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழுகின்ற ஒரு வரத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து வழிநடத்த வாரும். ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற சென்னையை சேர்ந்த திரு செல்வராஜ், திரு கிரகோரி, திரு மார்டின் மற்றும் தஞ்சாவூரை சார்ந்த ஆசிரியர் மனோ, இவர்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவர்களை முழுவதுமாக உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட புனிதம் நிறைந்த இந்த கரங்களிலே இவர்களை தாங்கி வழி நடத்தியறலும். அன்பு ஆண்டவரே, முதிர்ந்த இந்த காலகட்டத்தில் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர், நீர் இவர்களுக்கு எல்லாமுமாக இருக்கின்றீர் என்கின்ற ஒரு ஆறுதலை, தேறுதலை, ஒரு நம்பிக்கையை இவர்களுக்கு தந்து வழி நடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே,
இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். இந்த வயதான காலகட்டத்திலே அந்த உடலில் இருக்கின்ற தளர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற, தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலை, வல்லமையை, சக்தியை இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இவர்களுடைய உடலிலே இருக்கின்ற எல்லா குறைகளையும் நீக்கி, நோய்களிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு விடுதலையை தந்து, சுகமான, நலமான, ஆரோக்கியமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து வழிநடத்தியறலும் ஆண்டவரே. இதோ இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீரே இவர்களுக்கு செய்து தந்து இவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் உருவாக்கிய இவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய மகன்கள், மகள்கள், அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்பு ஆண்டவரே, இவர்களின் பொருட்டு அவர்களை சிறப்பாக வழிநடத்த ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இவர்களை நினைத்து எப்பொழுதும் அவருடைய குடும்பத்தார் மகிழவும், இதை எங்களுடைய குடும்பத்தை உருவாக்கி இவர்கள் எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த சமூகத்திற்கு நல்ல நண்பர்களாக, நல்ல வழிகாட்டிகளாக, நல்ல குடும்ப தலைவர்களாக நீர் வாழ்ந்திருக்கின்றீர். இதே ஒரு ஆற்றலை, சக்தியை தொடர்ந்து இறைவன் உமக்கு நிறைவாக தந்து இந்த வாழ்க்கையை முழுமையாக, முழு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டு வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் உமக்கு நிறைவாக தந்து வழி நடத்துவாராக. அன்பு ஆண்டவரே, இதோ உடல் அளவிலே சில குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மருத்துவம் கொடுக்கின்ற அந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு, அன்பு ஆண்டவரே, அவர்கள் உண்ணுகின்ற மருந்து மாத்திரைகள் வழியாக இவர்களுக்கு சீரான உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள் கொடுக்கின்ற எல்லா சிகிச்சைகளும் முழுமையாக பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மருத்துவருடைய கரங்கள் உம்முடைய கரங்களாக இருந்து, அவருடைய ஆலோசனைகள் உம்முடைய ஆலோசனைகளாக இருந்து இவர்களை வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. மூவர் இறைவா, இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியறலும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.